ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 1. மைன்கிராஃப்ட் யாரும் கேட்கல, இருந்தாலும் நான் போடலான்னு தோணுது. ஸோ அதனால போட்டிருக்கேன். ஓகே காய்ஸ், இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம வேர்ல்டு கிரியேட் பண்ணிடலாம். சர்வி வேர்ல்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மெல்கேமிங் அஃபிஷியல்னு பேர் வச்சாச்சு. ஓகே, கிரியேட் பண்ணிடலாம். அதான் என்ன பிரச்சனைனா, உள்ளே போகிறதுக்கே அரை மணி நேரம் காத்துவாங்க. உள்ளே போகிறதுக்கே அரை மணி நேரம் ஆகும். அதுதான் பிரச்சனை. ஓகே கைஸ், வந்து உள்ளே போயிடலாம். உள்ளே போகிறதுக்கு ரொம்ப டைமாக இருக்கும் மைன்கிராஃப்ட் காசு கொடுத்து ஏற்றுனியான்னு கேட்கலாம். ஆனால் நான் காசு கொடுத்து ஏற்றல. அது எப்படி காசு கொடுக்காம ஏற்றுன்னு நிறையா பேருக்கு தெரியாது. அதெல்லாம் ஒரு இது. சரி, இப்போ உள்ளே போகணுன்னு நினைக்கிறேன். இதான் லாஸ்ட். ஆமாம், வந்துருச்சு. இந்த லேண்ட் சரியே இல்லையே. ஒன்று பண்ணலாம், வேறு ஏதாவது லேண்டுக்கு கடல் வழியாக போயிடுவோம். இருந்தாலும் இந்த லேண்டை கொஞ்சம் சுற்றி பார்க்கல, எது இடம் இருக்கான்னு. இந்த இடம் இருக்க மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் செத்தாவது தண்ணி வேணும்னா நம்மளுக்கு. அதனால நம்ம வந்துட்டு வேறு ஏதாவது லேண்டுக்கு போகலாம். ஓகேவா? இப்போ வந்துட்டு இறங்கி போக வேண்டியதா வேறு ஏதாவது லேண்டுக்கு ஸ்விம் பண்ண வேண்டியதா. இது எதுவும் வராமல் தான் செய்யலாம். ஆக்சுவலி நான் முன்னாடியே இந்த கேம் விளாண்டுருக்கேன். இந்த கேம் எனக்கு பிடிக்கும். ஆக்சுவலி இந்த வேர்ல்டுக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். ஸ்விம் பண்ணி வந்தாச்சு இந்த வேர்ல்டுக்கு. நல்லா தான் இருக்குது இந்த வேர்ல்டு. ஓகே, போயாச்சு. ஸ்டார்டிங் ப்ராசஸ் என்னன்னு மைன்கிராஃப்ட் விளாண்டுருக்கு உங்களுக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். ஸ்டார்டிங் ப்ராசஸ் எப்போயுமே மரம் வெத்தணும் போய். அதுதான் நம்மளுக்கு ஸ்டார்டிங் ப்ராசஸ். எல்லாத்தையும் ஒரு மண்ணு பண்ண முடியாது. ஓகே, போய் மரம் வெத்தலாம். சூப்பர். இந்த மரம் இருக்குது. இந்த மரம் கொஞ்சம் அவ்வளோ கிடைக்காது. அந்த மரம் அளவுக்கு கிடைக்காது. இன்னொரு மரம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கிடைக்காது. கொஞ்சம் இல்லை. அப்போ வேறு வேர்ல்டுக்கு போய் இருக்க மாதிரி இருக்கும் சில மரம்லாம். ஓகே கைஸ், மரம் ஏற்றணும். இப்போ இந்த மரம் முடிஞ்சிடுச்சு. இப்போ வேறு ஏதாவது மரத்தை போய் ஏற்றணும். ஆனால் அந்த மரம் வெட்டுறது தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஆனால் நல்லா தான் இருக்கும், சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஆனால் கொஞ்சம் கடுப்பாக வரும். ஓகே, நம்ம வச்சிடலாம் மரத்தை. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு மரம் வெட்டி முடிச்சாச்சு போதுமான அளவுக்கு. இப்போ நம்ம இந்த மரம் இருக்குது, அதை வச்சு உத்து செஞ்சுடுங்க. கொஞ்சோன்னு இது மட்டும் வைக்கிறேன். கொஞ்சோண்டு இதில் மட்டும் நான் ஒரு 10 மட்டும் நான் உது செய்யலை. அது எதுக்குன்னு உங்களுக்கு நீங்கள் கேட்கலாம். அதெல்லாம் ஒரு காரணத்துக்கு தான் வச்சுருக்கேன். நம்மள்கிட்ட அதிகமாக கோல் கிடைக்காதுல்ல, கோல் செய்கிறதுக்கு தான் வச்சுருக்கேன். அதை நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ ஸ்டிக்கு, கிராஃப்டிங் டேபிள் எல்லாம் செஞ்சுருவேன். செஞ்சுட்டு இப்போ வந்துட்டு ஒரு பிக்காக்ஸு, அதுக்கப்புறமா வந்துட்டு ஆக்ஸு, ஸ்வாடு, இது 3 மட்டும் செஞ்சுக்கோங்க. இது 3 மெயின். 3 சேர்ந்து டோரும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இதுக்கப்புறம் வீடு கட்டணும், அதெல்லாம் வேலை இருக்குது. ஓகே கைஸ், இப்போ இதை உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு பீச் பிளாங்க்ஸ், அதாவது இந்த உட்டு. ஓகே, இப்போ பிக்காக்ஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோன்னா, இப்போ வந்துட்டு பிக்காக்ஸ் எடுத்துகிட்டு இதை உள்ளே போய் ஸ்டோன் எடுக்கணும். ஸ்டோன் வந்து ஃபர்னஸ் செய்கிறதுக்கு. இப்போ நான் வந்து கோல் செய்ய தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்டோனை வச்சு ஃபர்னஸ் செஞ்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, ஃபர்னஸ் செஞ்சு ஃபர்னஸில் போட்டு நார்மல் உட்டை உருக்கி பண்ணோன்னா வந்துடும். நம்மளுக்கு வந்துட்டு சார்கோல் கிடைக்கும். நம்ம எப்படி பண்ணணும். இப்போ பிக்காக்ஸ் எடுத்துக்கலாம். தோணலாம், இவ்வளோ தோணுதான் போதும். ரொம்ப கீழே போனீங்கன்னா அப்புறம் வர்றது கொஞ்சம் கஷ்டம். சர்வைவலில் கொஞ்சம் என்ன இருக்குன்னே தெரியாது. அதனால வந்துட்டு இப்படியே நம்ம நிறையா பிளாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா அப்படியே உடைப்போம். ஓகே, அப்படியே உடச்சாச்சு. இப்போ உடச்சி முடிச்சாச்சு, வந்தாச்சு மேலேயும். இப்போ போயிட்டு இது ஃபர்னஸ் செஞ்சுருவோம். கிராஃப்டிங் டேபிள் இங்கே போட்டு அதுக்குள்ளே போயிட்டு ஃபர்னஸ் செஞ்சிட வேண்டியதாக ஸ்டோனை வச்சு. ஃபர்னஸ் செஞ்சாச்சா? இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஃபர்னஸை வச்சு அதுக்குள்ளே உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஃபியூலுக்கு கோல் தானே வேணும் வைக்கிங்க. ஆனால் இந்த மாதிரி உது வைக்கலாம் சொன்னேன்ல. இது மாதிரி பண்ணோம். இப்போ சார்கோல் ரெடி ஆகிடும் நம்மளுக்கு. அது ரெடி ஆகிடுறது பொறுமையாக. அதுக்கு முன்னாடி போய் ஏதாவது வேலை பார்க்கலாமா? இப்போ வந்துட்டு சார்கோல் வந்துட்டு சும்மா ஒரு 2 போதும். 2 சார்கோல் செஞ்சாலே நிறையா அப்படியே இது வரும். நிறையா தாட் செய்யலாம் நம்ம 2 சார்கோல் இருந்தாலே. ஆனால் மற்ற உட்டெல்லாம் வந்துட்டு இதுவாக மாற்றிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, போய் பேஸ்மெண்ட் வைக்கணும் நம்ம வீடுக்கு. எங்கே வைக்கலாம்? ஒரு நல்ல இடம் பார்க்கணும். இந்த இடத்துல மேலே போய் வைப்போமா? இந்த இடம் கரெக்டாக இருக்கும். இங்கே வச்சிட வேண்டியதான்.
இப்போ வந்துட்டு ஓகே இதுதான் வச்சாச்சு. நிறையா பேர் இந்த கேமை பிசியில் விளாட்றாங்க, ஆனால் அந்தளவுக்குலாம் வசதி இல்லை நம்ம ஃபோன்லேயே விளாண்டுக்கலாம். நான் சொன்னேன்ல காசு கொடுக்காம எப்படி ஏற்றுறதுன்னு, எல்லாம் கேளுங்க. அது எப்படின்னா அது எப்படின்னு சொல்கிற கேளுங்களே, ஒரு சீக்கிரத்தை சொல்லும். கூகுள் இருக்குல்ல, கூகுளுக்கு போய் நீங்கள் மைண்ட் கிராஃப்ட் கேம் ஏற்றலாம். அது எப்படின்னு அப்புறமா சொல்கிறேன், ஆனால் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு தெரியும். ஓகே சொல்லியாச்சு. இப்போ வந்து சார்கோல் ரெடி ஆயிடுச்சு. அதை வச்சு நம்ம இது செஞ்சிடலாம். வீடுக்கு பேஸ்மெண்ட் போத்தாச்சு பார்த்தீங்கன்னு தான் நினைக்கிறேன். அதை வச்சு நம்ம டார்ச்சும் செஞ்சிடலாம். டார்ச் ரெடி ஆகிடுச்சா? இப்போ டார்ச் எதுக்கு சொன்னேன்னா, டார்ச் அந்த 2 பக்கமும் வச்சிடலாம். ரொம்ப முக்கியம் டார்ச்சு. ஓகே இந்த பக்கமும் அந்த பக்கமும் வச்சிடலாம். வச்சாச்சு. ஓகே பேக்ஸ் எடுத்துகிட்டு திரும்பி போய் கொஞ்சம் மரம் வெட்டிட்டு வருவோம். ஏன்னா வீடு கட்டணும்ல, அதுக்கு நிறையா மரம் தேவைப்படும். அதுக்கு முன்னாடி ஆடு எடுத்துப்போம். ஏன்னா 3 ஆடு இருந்தால் தான், 3 ஆடோட அந்த பிளாக் இருந்தால் தான் நம்மளால் வந்துட்டு ஒரு பெட் செய்ய முடியும். 3 ஆடோட பிளாக்கும் கொஞ்சம் உட்டு உட்டா இல்லை, இதுவான்னு தெரில, குச்சியான்னு தெரில, அதான் அவ்வளோ கரெக்டாக தெரில. சரி ஓகே இப்போ வந்துட்டு மரத்தை வெட்டிக்கலாம். நான் மரம் வெட்ட நிறையா நேரம் ஆச்சு, ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துலேயே காமிச்சிடுவேன். ஏன்னா நான் வந்துட்டு ட்ரான்ஸ்லேஷனை போட்டுருவேன் உங்களுக்கு. ஓகே நான் கொஞ்சம் தான் உங்களுக்கு காமிப்பேன், அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்லேஷன் போட்டுருவேன். சும்மா மரம் வெட்டலாம். 13 மரம் வந்துருச்சா? இப்போ அந்த மரத்தை வந்துட்டு பிளாக் ஆக்கிடலாம். முடிஞ்ச அளவுக்கு நிறையா மரம் வெட்டிடலாம். சொன்னேன்ல, என்னடா அதெல்லாம் வெத்த காமிக்கவே இல்லை என்னன்னு நினைக்கிறீங்க? அப்படிலாம் இல்லை, நான் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்லேஷன் போட்டேன். இல்லை ஒரு ஸ்டாக்கு கூட வரும்னு நினைக்கிறேன். மேபி ஒரு ஸ்டாக்கு மேலே வந்திருக்குங்க. வந்திருக்கு கைஸ். என்ன கைஸ் இப்படி வருது? பரவாயில்ல, நைட் ஆயிடுச்சு கர்மம், அதான் வேறு பிரச்சனை. நைட் ஆனதுனால கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும், அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு. ஓகே கைஸ் இப்போ என்ன பண்ணுறது? ஓகே 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 கைஸ் இப்போ வந்துட்டு நம்ம வீடோட பேஸ்மெண்ட்டை போடலான்னு வந்தாச்சு. நடுவில் க்ரீப்பர் வெடிச்சிச்சு, அதான் அந்த சைடு குழி இருக்குது. நீங்கள் கவனிச்சிங்கன்னா பார்க்கலாம், கவனிச்சிங்கன்னா சொல்கிறேன். அது வந்து நடுவில் க்ரீப்பர் வந்துச்சு, அது வெடிச்சிடுச்சு, அதான் அந்த சைடில் இது இருக்குது. அதுக்கப்புறம் ஓகே கைஸ் இப்போ நான் அப்படியே கத்திட்டே இருந்தேன், ட்ரான்ஸ்லேஷன் போட்டேன். அது மாதிரி இது முடிஞ்சிடுச்சு, அப்படியே காலையில் ஆயிடுச்சு கத்திர முடிக்கிறதுக்கு. ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் லைக் காசு அப்படி தெரிவிக்க விட்ருங்க. இப்போ நம்ம பின்னாடி ஒரு டோர் வச்சிட்டோமா, இப்போ முன்னாடி டோர் வைக்க போகிறோம். ஓகே இப்போ வீடுக்கு பால் காய்ச்சிடலாமா? பால்லாம் காய்ச்ச முடியாது வீடுக்கெலாம் இந்த கேமில். ஓகே இப்போ என்ன பண்ணலான்னா, இது கிராஃப்டிங் டேபிளையும் ஃபர்னேஸையும் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சுட்டு, அதுக்கப்புறம் செஸ்ட்டு செஞ்சு உள்ளே வச்சுட்டு கேமை முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே லைக் சப்ஸ்கிரைப் தெரிக்க விட்ருங்க. ஓகே இப்போ டார்ச் எல்லாம் உடச்சிடலாம். ஓகே உடச்சாச்சு. இப்போ போயிட்டு ரூம்குள்ளே போயிட்டு வச்சிடலாம் எல்லாத்தையும். ஃபர்னேஸு கிராஃப்டிங் டேபிள் எல்லாத்தையும் போய் ரூம்குள்ளே வச்சுருவோம். இப்போ வந்துட்டு இது செஞ்சு வைக்கணும், செஸ்ட்டு செஞ்சு உள்ளே வைக்கணும் ரூம்குள்ளே. சாரி வீட்டுக்குள்ளே வைக்கணும், ரூம்குள்ளேங்கிற பாருங்கள். ஆனால் ரூம் அளவு தான் இருக்குது, வீடு அளவுலாம் இல்லை. வீடு நல்லா பெருசாக இருக்கணும். ஓகே கைஸ் இப்போ வச்சாச்சு. ஓகே இப்போ வந்து செஸ்குள்ளே எல்லா ஐட்டம்ஸையும் வச்சிடலாம். அப்பா எவ்வளோ ஐட்டம் வச்சுருக்கேன், வந்தப்பே இவ்வளோ ஐட்டம், சூப்பர். ஓகே கைஸ் இப்போ வந்துட்டு வெளில போயிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். அதே மாதிரி நான் பார்ட் 2 சீக்கிரமாக வரும், இது பார்ட் 1. பாய் பாய். உங்களே மெரி கேமிங் அஃபிஷியல். பாய் பாய்.